சொப்பனம் ஒண்ணே ஒண்ணு எனக்கு பார்க்கணும். லக்ஷ்மணனை போன்னு தப்பா சொல்லி அனுப்பிச்சுட்டேன். நான் அனுப்பிச்சிருக்க கூடாது. லக்ஷ்மணன் ராமனை தேடிட்டு போனான். அவன் இன்னும் ராமனை சந்தித்தானா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதுவே அவளுக்கு தெரியாது இல்லையா? போனது போனதுதான். அவர் திரும்பி வர்றதுக்குள்ள ராவணன் தூக்கின்னு வந்துட்டான். அதனால லக்ஷ்மணன் போனவன் சந்தித்தானா தெரியாது. அவளுக்கு ஆசை லக்ஷ்மணன் ராமனை சந்திச்சுட்டாரா? பக்கத்துல இருக்கிற திருஜட்டை எல்லாம் அப்பவே இது வேற சமயத்துல பேசும்போது திருஜட்டை கேட்டா மற்ற பேர் கேட்கிறா. அது என்ன தேவி, எதையோ சொப்பனத்துல பார்க்கணும்னு ஆசைப்படாமல் போன லக்ஷ்மணன் ராமனை சந்தித்தானா பார்க்கணும்னு ஆசைப்படுறியனால் அப்படின்னா தான் என் ராமன் உயிரோடு இருப்பார். லக்ஷ்மணன் இருக்கலைன்னா ராமன் இப்ப இருக்க மாட்டான். அவன் என்ன பிரிந்து இருப்பாரே தவிர என்னுடைய மைத்துனரான லக்ஷ்மணனை பிரிந்து ராமன் ஒரு நாள் இருக்க மாட்டார். அதனால சொப்னேபி அத்தியகம் வீரம். சொப்பனத்திலேயாவது ஒரு நல்லது எனக்கு நடக்குமா தெரியல. நான் அத்தனை பாப்பமா பண்ணியிருக்கேன், அந்த சொப்பனம் கூட எனக்கு வரலையேன்னு சீத்தை சுருண்டு அழுதுருக்கணும்னால் நாமெல்லாம் பாபத்தை பத்தி பேசுறதெல்லாம் அர்த்தமே இல்லை. ஆனானப்பட்ட அவளுக்கே இந்த சம்சாரத்துல பிறக்கறச்ச என்ன பாடுவானா இது படுத்தும். நாம இந்த சம்சாரத்துல தான் இருக்கோம், பாடு இருக்கத்தான் போறது. அப்படியாக்க இப்படியாக்கான்னு யாரு சொன்னதுக்காகலாம் ஒன்றும் நடக்காது. பக்தியோட இருந்து மெதுவா நம்ம பாபங்களை கழித்து கொண்டு, கீழே சொல்லியிருக்கேன், ஆத்மாவுக்கு இயற்கையில பாபங்கள் இல்லை, வந்தேரியான பாபங்கள். அதை போக்குறதுக்கு தான் பக்தி சரணாகதி பெருமானுடைய திருவடிகளே சரணம்னு பற்றி கொண்டு இருக்கிறோம். ஆகவே சீத்தை ராவணனுக்கு இது நல்லது எடுத்து சொல்ல ஹனுமான் அதை பார்த்து புரிஞ்சின்றார். ராமன் குசலமாக இருக்கிறார், ராமன் சௌக்கியமா இருக்கார்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி என்னவா இருக்கணும் யோசிப்பாரு. ராமன் சுகமே இருக்கிறார். அடுத்த வார்த்தை சீதைக்கு உடனே என்ன தோணிட்டு இருக்கும்? நம்ம பத்தி நம்ம கணவன் நினைக்கிறாரா இல்லையா? இதுதான் யாருக்கு இருக்கிற சந்தேகமா இருக்கும். வார்த்தையை மாத்தல பாருங்க. தான் குசலமா இருக்கேன்னு உனக்கு சொல்லிட்டு வர்றதுக்கு என்ன அனுப்பிச்சார்? ராமன் சௌக்கியமா இருக்காருன்னா நான் யாருன்னே தெரியாதே. ராமன் சுகமா இருக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு வந்து ஆரம்பிச்சார். நிறுத்தல வரத்தோட நீ குசலமாக இருக்கிறாயான்னு கேட்டு அனுப்பித்தார். ஏன்னா எல்லாம் ராமன் தன்னை பத்தியே பேசியிருந்தாருன்னா மனைவிக்கு என்ன தோணும்? நான் இங்க பாடா பட்டுன்னு இருக்கேன், இவர் சௌக்கியமா இருக்காருன்னு சொல்லி அனுப்பிச்சாரோக்கன்னு தோணும். அதோட விட்டுடல அவர். ஆமாமா நீ எப்படி இருக்கேன்னு கேட்டுன்னு வர்றதுக்கு தான் அனுப்பிச்சு வச்சார். உன்னுடைய பர்த்தாவை எப்போதும் பின்தொடர்ந்து ஒருத்தர் போயிட்டு இருப்பாரே உன் மைத்துனான லக்ஷ்மணன், அவன் சுகமே இருக்கிறான். இவ எதை சொப்பனத்துல பாக்குறதுக்கு ஆசைப்பட்டாலும் அதுதான் ரெண்டாவது செய்தி. லக்ஷ்மணன் ராமனை சந்திச்சுட்டாரா இல்லையாங்கிறதுன்னு அவளுக்கு ஆசை. ஆமா லக்ஷ்மணன் சுகமா இருக்கார், ராமனோட சேர்ந்து இருக்கிறார். அவ்வளவுதான். இத்தோட சீதைக்கு வேண்டிய மொத்தம் கிடைச்சு போச்சு.